ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இந்த தேங்காவை யூஸ் பண்ணிட்டு தேங்காய் சிரட்டையை தூக்கி போட்டுருவாங்க. இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு தான் வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களே யோசிப்பீங்க, அடடா விஷயம் தெரியாமல் நம்ம இத்தனை நாள் இதை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டோமேன்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்குன்னு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சட்டையை நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வந்து ஆயில் ஊற்றுறதுக்காக ஃபனல் இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கொட்டாங்குச்சியை ஒரு ஃபனலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி கண் பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஓட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொட்டாங்குச்சியை அந்த பாட்டிலோட வாய் பகுதியில் வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆயில் ஃபில் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆயில் ஊற்றுறேன். கீழே எங்கேயுமே கொட்டாமல் கரெக்டாக பாட்டிலுக்குள்ளே போயிடும். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக ஃபனல் இல்லாத வீட்டில் ஸோ இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை தூக்கி போடாமல் நம்ம ஒரு ஃபனலாகவும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டில் எடுத்து காட்டுற மாதிரிங்க, சுத்தமாக ஒரு இடத்துல கூட ஆயில் வடியவே இல்லை, நல்லா சூப்பராக ஃபில் ஆகிடுச்சு. இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸு போகலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து இடியாப்ப தட்டை இருக்காது. ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலையுமே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம துணியை விரித்து வச்சாலும் சரி, அப்படியே நம்ம அந்த இடியாப்பத்தை பிழிஞ்சாலும் சரி, அப்படி இடியாப்பம்லாம் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இந்த தேங்காய் சிரட்டையை இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு பாருங்கள், சுத்தமாக ஒட்டே ஒட்டாது. அதே சமயத்தில் நம்ம இந்த கொட்டாங்குச்சியில் வைக்கிறதுனால அந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது நம்ம லைட்டாக இந்த மாதிரி திருப்பி வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னா மூட வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பம் பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு சைடு சாய்ச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக நம்ம இடியாப்பம் வெந்து வந்துடும். இதே போல் நம்ம இட்லி கொடி நம்ம ஊற்றி வைக்கலாம். ஒரு சில டைமில் இட்லி தட்டு இல்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் கொட்டாங்குச்சியில் ஊற்றிங்கன்னா இட்லி கொடி சூப்பராக இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். ஸோ நம்மளுக்கு பாத்திரம் கழுவுற வேலையுமே மிச்சம். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொதுவாக பசங்களாம் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பாத்திரம் தேவைப்படும். எல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு ஆர்கனைசர் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சைடு வந்து பெயிண்டிங் போடுறதுக்கும், ஒரு சிலது வந்து வாட்டரை வந்து நம்ம அந்த ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸு நம்ம அரிசி எடுத்து போடுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை அரிசி டப்பாக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டுமே வராது. அதே சமயத்தில் நம்ம அரிசி எடுத்து போடுறதுக்குமே யூஸ் பண்ணலாம். அரிசின்னு இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற சமையல் ஐட்டம், அதாவது பருப்பு, உளுந்து, இந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம இதை எடுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். இந்த மாதிரி தேங்காயோட நார் மேல் பகுதி, குடிமை பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த பகுதியை நல்லா நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு நூல் போட்டு நம்ம நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி துணி வச்சு தேய்ப்போம்ல, ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணி வச்சுட்டாவே போதும். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கனாவே அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு தோசை ஊற்றி காட்டுற மாதிரிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியுமே வச்சுக்கோங்க. தோசைக்கல் தேய்க்கிறதுக்காக இதுக்குன்னு வந்து பாத்திரம் எடுக்க தேவையில்லை. ஒன்ஸ் அந்த நாரை நல்லா கலகுனதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக நம்ம தோசைக்கல் தேய்க்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீட்டில் ஊதுபத்தி ஸ்டாண்டு இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கொட்டாங்குச்சி ஊதுபத்தி ஸ்டாண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கொட்டாங்குச்சிக்கில் ஒரு மூடியை கன்க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம மண் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சிட வேண்டியது தான். இப்போ இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து ஊதுபத்தி ஸ்டாண்டெலாம் வாங்க தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும். வேணும் போது நம்ம பத்தி ஏற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. நீங்கள் ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கினாலும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது. சூப்பராக ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீட்டில் வந்து புட்டு நாள் இருக்காது, என்கிட்ட கூட இல்லை. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து புட்டை நான் வேக வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து செம்பா புட்டு தான் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். அதாவது கண் பகுதி உள்ள கொட்டாங்குச்சியை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து புட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல உப்பு தண்ணி போட்டு, ஸோ அதை சேர்த்ததுக்கப்புறம் மேலே திருப்பியுமே வந்து தேங்காய் போட போகிறேன். இப்போ இதை வந்து நான் குக்கரில் தான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன்.
இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புட்டு வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வச்சு வேக வைக்கிறதுனால அவ்வளோ மனமாக இருக்கும். நம்ம உடலுக்குமே வந்து அவ்வளோவும் ஆரோக்கியம். ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், எவ்வளோ பாத்திரம் வந்தாலும் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் நம்ம வேக வச்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடலுக்குமே ரொம்பவும் நல்லது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளோட புட்டு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம இந்த தேங்காயோட குடுமி பகுதி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். இதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேங்காய் குடுமி இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தனித்தனியாக இந்த மாதிரி நான் பிரித்து எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாரை கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு குச்சியை இந்த முனை பகுதியில் வச்சு நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ இதை வந்து நம்ம வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தான் அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. இப்போ நான் வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே க்ளீன் ஆகும். அடிப்பகுதியாகட்டும், ஓரப்பகுதியாகட்டும் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். நீங்கள் நார்மலாக வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு பார்த்துருப்பீங்க. அது வந்து கொஞ்சமாக தள்ளி தான் இருக்கும், கேப் விட்டு. ஸோ இந்த தேங்காய் நார் பார்த்திங்கன்னா நல்லா கிட்ட இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே சூப்பராக சட்டுன்னு க்ளீன் ஆகி வந்துடும். நீங்கள் இதுக்குன்னு எந்த ஒரு லிக்விடுமே தேவையில்லை. சூப்பராக இந்த ஒரு இதுவே போதும். நல்ல வாட்டர் பாட்டிலாக க்ளீன் பண்ணலாம். நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி இன்னொன்றுமே வந்து நான் இந்த மாதிரி கட்டி எடுக்க போகிறேன். அது வந்து இந்த குடுமி பகுதி, முனைப்பகுதி வந்து இந்த சைடு வச்சிடணும். ஸோ இதையுமே வந்து ஒரு குச்சியில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம செகண்ட் பண்ணதை வந்து ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட கிச்சனில் எந்த ஒரு மூலை முடுக்கலையும் சரி, ஒரு சில இடத்துலலாம் வந்து நம்ம ப்ரெஷ்ஷு போட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அதே போல் சின்ன கேப் ஆகட்டும். ஸோ இங்கெல்லாம் வந்து தொடம்ப போட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டி கேப்பில் கூட நீங்கள் அழகாக வந்து சின்ன தூசியாகட்டும், குப்பையாகட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து கீழே குட்டி கேப் தான் இருக்கும். நம்மளால் அப்பப்போ க்ளீன் பண்ண முடியாது. இதுக்குன்னு தள்ளி வச்சு தான் எல்லா பொருளுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அதே போல் அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் அப்படின்னு, இந்த தேங்காய் நாரை வந்து நம்ம இந்த மாதிரி நெட் பேக்குள்ளே போட்டுக்கலாம். இதையுமே வந்து ஒரு க்ளீனிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த தேங்காய் நாரை நம்ம செடிகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து தொட்டியில் செடி வைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, மண்ணை போட்டு சென்டர் பகுதியில் வந்து இந்த தேங்காய் நாரை போட்டுக்கலாம். தேங்காய் நார் போட்டதுக்கப்புறம் மேலே மண்ணை போட்டு நீங்கள் செடி வச்சிங்கன்னா இந்த தேங்காய் நார் சென்டராக இருக்கிறனால வேர் பகுதி நல்லா நீண்டு வளரும். ஸோ வந்து வேருக்குமே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேங்காய் நாரை வந்து இந்த மாதிரி நெட் பேக்குள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு தான் வந்து ஒரு ஸ்க்ரப்பராக இதை யூஸ் பண்ண போகிறோம். சூப்பராக நல்ல நுரை வரும். அந்த காலத்தெல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லை, எந்த ஒரு ஸ்க்ரப்பரும் இல்லை. இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்களே. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் கழுகி முடிச்சதுமே இந்த தேங்காய் நாரை நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டாலே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எடுத்து. லாஸ்ட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்து சோப்பு போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண் பகுதி ஓட்டையை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கீழே இருந்தால் ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம சோப்பு போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.